வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் FARJU'S கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனியன் பீல் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆனியன் பீல் நம்ம காமனாகவே நம்ம வீட்டில் ஆனியன் பீல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம டஸ்ட்பினில் போட்டுருவோம். பட் அதில் நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய விஷயங்கள் அதில் நிறையா இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆனியன் பீல் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம எல்லாரோட கிச்சன்லேயுமே ரெகுலராக நம்ம தூக்கி டஸ்ட்பினில் போடுற ஒரு பொருள் தான். ஸோ இனிமேல் நீங்கள் அதை டஸ்ட்பினில் போட வேணாம். இதில் நம்ம ஸ்கின் க்யூர் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை இப்போ நான் ஒவ்வொரு மெத்தடாக சொல்கிறேன். இதில் நீங்கள் எந்த ஃபேஸ் மாஸ்க் வேணாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களுக்குமே சூப்பராக செட் ஆகும். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஃபேஸ் மாஸ்க் என்ன அப்படின்னா ஆனியன் பீல் ஃபேஸ் மாஸ்க். இது ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் இதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் நமக்கு ரொம்பவே அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஆனியன் பீல் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கிரைண்டரில் போட்டு ஒரு பவுடர் மாதிரி வர அளவுக்கு நல்லா நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட பார்த்தோம்னா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பெட்டர் நீங்கள் இதில் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ ரோஸ் வாட்டர் பார்த்தோம்னா ஒரு ஸ்கின் டோனர். ஸோ அதை உங்களோட ஸ்கின்னில் யூஸ் பண்ணுறப்போ ஸ்கின் கண்டிப்பாக சாஃப்ட் ஆகும். ஸோ நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணால் இன்னுமே பெட்டரானது தான். ஸோ ஒரு கப் அளவுக்கு ஆனியன் பீலை நீங்கள் கிரைண்ட் பண்ணால் எவ்வளோ பவுடர் வருமோ அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டை உங்களோட ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் கண்ணில் படாமல் மற்ற எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா விட்டுருங்க. அதுக்கப்புறமா முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது கோல்டு வாட்டரில் தான் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ கோல்டு வாட்டரில் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இது முக்கியமாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பிம்பிள்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிம்பிள் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஃபேஸ் மாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேரிக்காய் அண்ட் ஆனியன் பீல் மிக்ஸான ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான். இது ரெடி பண்ணுறது கொஞ்சம் ப்ரீஃபாக தான் இருக்கும். பட் இதனால் கிடைக்கிற பெனிஃபிட் ரொம்பவே அதிகம் தான். ஸோ இதை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பேரிக்காய் எடுத்துக்கோங்க. ஸோ பேரிக்காய் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த ஆனியன் பீல் இருக்கு இல்லையா, அதை தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் அந்த ஆனியன் பீல் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை நல்லா பாயில் ஆக விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த பேரிக்காய் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஆனியன் நம்ம பாயில் பண்ண அந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இந்த பேஸ்ட்டையும் உங்களோட ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கண்ணில் படாத மாதிரி ஃபுல்லாக ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸோ இதையும் பார்த்தோம்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம், இல்லைனா வீக்லி ட்வைஸ் நீங்கள் இதை பண்ணலாம். இதை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா பிம்பிள் எனக்கு இல்லை, பட் பிம்பிள்னால தழும்பெல்லாம் இருக்குது அப்படின்றவங்க இந்த ஃபேஸ் மாஸ்க் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி வ்ரிங்கிள்ஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போது பேரிக்காயாக இருக்கட்டும் இல்லை அந்த ஆனியன் பீலாக இருக்கட்டும், இது ரெண்டுலேயும் பார்த்தோம்னா நிறையா விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. லைக் விட்டமின் சி இருக்குது அண்ட் விட்டமின் கே இருக்குது, அயன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட், காப்பர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால இது நம்ம ஸ்கின்னுக்கு சூப்பராக செட் ஆகும். ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களுமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது, அதாவது ஆனியன் பீல் ஃபேஸ் மாஸ்க் இருக்கு இல்லையா, அது பிம்பிள் போகணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க் பார்த்தோன்னா பிம்பிள் இல்லை, பட் அதோட தழும்பு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபேஸ் மாஸ்க்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நம்மளோட ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒரு ரெமிடி யூஸ் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறோம், இல்லை மேக்கப்பே போடுறோம் அப்படின்னாலும் ஃபஸ்ட் நம்ம அது எல்லாமே செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஸ்கின்னில் எந்த வித டர்ட்டியுமே இல்லாமல் ஸ்கின்னை கிளியராக வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வெளியே போகிறோம், ஏதாவது ஒரு மேக்கப் போடுறோம்னாலும் கண்டிப்பாக நம்ம நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு தான் நம்ம மேக்கப் போடுவோம். பட் அதனால் நமக்கு அந்த ஸ்கின்னில் இருக்கிற அந்த டர்ட்டிலாம் போகுமானா கண்டிப்பாக போகாது. லைட்டாக வேணால் கிளியராக இருக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் ஸ்கின்னில்
இருக்கிற சின்ன சின்ன டர்ட்டியை கூட வந்து க்ளீனாக எடுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து ஃப்யூச்சரில் வராது. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஈஸி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற டர்ட்டி வந்து கிளியராக எல்லாமே வந்து கிளியர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் போட்டாலும் சரி, இல்லை க்ரீம் எது போட்டாலும் சரி, உங்களுக்கு பின்னாடி வந்து எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் ஆகாது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனியன் பீல் ஸ்க்ரப். ஸோ இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஆனியன் பீல் வந்து நல்லா வந்து ஹீட்டாக இருக்கிற வாட்டரில் போட்டு நல்லா அதை வந்து பாயில் பண்ணி அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா ஓட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஓட்ஸை வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வந்து பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் அதோடு வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ஆனியன் பீல் நம்ம வடிகட்டின அந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்ததும் இதை உங்களோட ஸ்கின்னில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதையும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து ஸ்க்ரப் பண்ணணும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது, உங்கள் ஸ்கின்னில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வந்து பார்த்தோம்னா லைட்டாக சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற டர்ட்டி எல்லாம் வந்து மைன்யூட்டாக இருக்கிற எல்லா சின்ன சின்ன டர்ட்டியும் கூட இது வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிடும். ஏன்னா அந்த ஓட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற சின்ன சின்ன டர்ட்டியை கூட வந்து ஃபுல்லாக நீட்டாக எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற சின்ன சின்ன டர்ட்டியும் நீட்டாக வந்து எடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்தவித ப்ராப்ளம்ஸும் வந்து வராது. இதை வந்து உங்கள் ஸ்கின்னில் பிம்பிள் இருக்குது, இல்லை ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பிம்பிள் ஆக்னியில் இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த லிக்யூடும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இன்னும் எக்ஸ்டெண்ட் தான் ஆகும். அதனால் பிம்பிளோ அல்லது ஆக்னியோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபேஸ் மாஸ்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆனியன் பீல் அண்ட் எக் மிக்ஸான ஒரு ஃபேஸ் பேக் தான். ஸோ இதுவும் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த ஃபேஸ் பேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்றவங்க இது வந்து யூஸ் பண்ணலாம். என்னோடய ஸ்கின்னில் வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்பாட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது வந்து கிளியர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களுமே. ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு முட்டையை ஃபுல்லாக உடச்சி போட்டுருங்க. அதாவது மஞ்சக்கருவோடே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்காது, அது போட்டால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த மஞ்சக்கரு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ஒரு முட்டையை ஃபுல்லாக உடச்சி போட்டு அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஆனியன் பீலையும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஹாஃப் கேரட்டோ இல்லை ஒரு மீடியம் சைஸ் கேரட்னா முழுசாக அந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பேஸ்ட் வரும். இந்த பேஸ்ட்டை வந்து உங்கள் ஸ்கின்னில் ஃபுல்லாக நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் நீங்கள் அதை நல்லா ட்ரை ஆகிற வரையும் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் வந்து அந்த டைமே கொஞ்சம் கொஞ்சம் போகும். சப்போஸ் போகலனாலுமே நீங்கள் அதை ரெகுலராக ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கிளியர் ஆகிடும். இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் ஸ்கின்னில் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நேச்சுரலான ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணால் இன்னுமே வந்து பெட்டர். ஏன்னா அது நம்மளோட ஸ்கின்னை வந்து அவ்வளோ சாஃப்டாக வச்சுக்கும். அது இல்லாதவங்க நீங்கள் நேச்சுரலான ஏதாவது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 4மே வந்து மோஸ்ட் எஃபெக்டிவானதாக, அதாவது 4 விதமான ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு 4 விதமான ஃபேஸ் பேக் வந்து பார்த்தோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ எனக்கு வந்து பிம்பிள் இருக்குது, ஆனால் வந்து டார்க் ஸ்பாட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நான் பிம்பிள்க்குரிய ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணணுமா இல்லை டார்க் ஸ்பாட்ஸ்க்குரிய ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணணுமான்னு உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். எதுனாலும் உங்களோட ஃபேவர் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் ஓகேனா நீங்கள் பிம்பிள்க்குரிய ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் போகிற ஃபேஸ் மாஸ்க் தான் ஈஸியாக தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எதுக்குரியது யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகும். அண்ட் பிம்பிள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்யூர் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் வந்து நோ ப்ராப்ளம். நீங்கள் எந்த ஃபேஸ் மாஸ்க்னாலுமே யூஸ் பண்ணலாம். பட் முக்கியமாக நான் எந்தெந்த இதுக்கு எந்தெந்த ஃபேஸ் மாஸ்க் சொன்னேனோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ இன்னுமே வந்து எஃபெக்டிவாக சீக்கிரமாக வந்து க்யூர் ஆகும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது அண்ட் நம்ம ரெடி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே வந்து அதிகம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக நான் சொன்னது என்னென்னா ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களுமே இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம்.
ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டே டியூன்டாக இருங்க. டாடா, பை.